சீரிஸ் மொபைலுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஏன் நானுமே மிகப்பெரிய ஃபேன் தான். அதில் கேமரா வேற லெவலில் மிரட்டி விட்டுருப்பாங்க. அதோட ஒரு மினி வெர்ஷனாக தான் பார்த்தீங்கன்னா X200 FE அப்படின்ற ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்க்கவே செம காம்பாக்டாக இருக்குல்ல, அந்த மொபைல் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாமே சூப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத லைவாகவே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன நல்லா இருந்தது நல்லா இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெவடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா vivo X200 FE அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் டீடைல்ஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தவொடனே மொபைல் தான். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். ரியலாகவே செம்ம காம்பாக்டாக இருக்குது. டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு குட்டி பாக்ஸில் குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ், மேனுவல் அண்ட் X200 சீரிஸ்க்கான ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரியலாகவே இந்த டிரான்ஸ்பரண்ட் இந்த மாதிரி கொடுக்காம நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபோனோடையும் போட்டு பார்த்தேன், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரும் அண்ட் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபோனோட டிசைன் அண்ட் லுக் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். சைடு ஃப்ரேம் மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் அப்படின்னு வரும்போது ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரே, ப்ளூ அண்ட் எல்லோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல அந்த vivo அப்படின்றத பிராண்டிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கு. அண்ட் சைடு ஃப்ரேமே பிளாக் கலர்ல இருக்கனால அந்த எல்லோ கலரை நல்லாவே பாப் அப் பண்ணி டிசைன் வைஸ் அந்த பிரீமியமான ஃபீல் சூப்பராக கொடுக்குது. இந்த ஃபோனோட ஹைலைட்டே ஒரு காம்பாக்டான டிவைஸ் தான். அந்த வகையில் பார்க்கும்போது வெயிட் 186 கிராம் தான் இருக்கு. திக்னஸ் வந்து 7.99 mm தான் இருக்கு. கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஸ்லிம்மா செம்ம காம்பாக்டா இருக்கு. வெயிட் பேலன்ஸுமே பெட்டரா பண்ணியிருக்கனால ரொம்ப நேரம் நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணாலும் கூட அந்த கம்ஃபர்டபுள் பெஸ்ட்டாவே இருக்கு. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஃபேஸ் அன்லாக் கூட யூஸ் பண்ண முடியுது. ஓரளவுக்கு லோ லைட்டா இருந்தாலும் கூட அன்லாக் ஆகுது. அண்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைக் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல 2 கொடுத்துருக்காங்க, டாப்லயுமே 2 கொடுத்துருக்காங்க. என்னடா போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. கேட்கறதுக்கு நல்லா லவுடாகவும் இருக்கு. ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே வந்து பெட்டராகவே இருக்கு. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக் இருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி, ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான செக்மெண்ட்டுக்கு வரலாம். இதுல IP68 அண்ட் 69 இருக்குன்னு சொன்னாங்க. விடுவோமா, நாங்க டைரக்டா தண்ணியை நோக்கி போயாச்சு. தண்ணிக்குள்ள இந்த மாதிரி போட்டும் பார்த்தாச்சு. பாக்கெட்ல வச்சுட்டு ஸ்விம் பண்ணியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியுமே பார்த்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபோன் நல்லாவே வேலை செய்யுது. அண்ட் IP69 ரேட்டிங் இருக்கு அப்படின்னாலே ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சாலும் கூட ஃபோனுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி ஃபோர்ஸான தண்ணியை மொபைல் அடிச்சு பார்த்தேன். குறிப்பாக எப்பயும் போல சார்ஜிங் போர்ட், அந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியா எல்லா இடத்துலையுமே அடிச்சு பார்த்தோம். தண்ணி வந்து உள்ள போகவே இல்லை. ஸோ இது வரைக்கும் ஃபோன் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த மொபைலில் மிலிட்ரி கிரேட் டிராப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ கீழே போட்டாலும் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். எனக்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. பேக் சைட்லையும் கிளாஸ் இருக்கனால டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒட்டி இருக்கக்கூடிய ஃபிலிமை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இந்த மாதிரி கீழே போடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ரெடியா? ஸோ இந்த இடத்துல அடிபட்டிருக்கு. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்பிளேலாம் நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். கிளாஸ்க்கு எதுவும் ஆகலை. சைடு ஃப்ரேம் தான், அது கீழே விழுகிறனால லைட்டாக அந்த மாதிரி விதாயிருக்கு. ஓகே, டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போது ஃபைனலாக டிஸ்பிளேவை கீழே போடுவோம். என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஒன்றும் ஆகலைடா, நல்லா தான் இருக்குது. இதில் IP68, 69 இருக்குது. இந்த மாதிரி ட்ராப் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாலும் கூட வாண்டடாக உங்களோட ஃபோனை கீழே போடாதீங்க. ஏதாவது ஆச்சு அப்படின்னா வாரண்டியில் கவர் ஆகாது. ஜஸ்ட் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பெசல்ஸை வந்து நல்லா மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஃபோன் சின்னதாகிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் தான். அந்த வகையில் 6.31 இன்ச் இருக்கக்கூடிய டிஸ்பிளே 1.5K POLED 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆட்டோலாம் செட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 1 Hz வரைக்குமே போகுது. இதனால் பேட்டரி லைஃப் வந்து பெட்டராகவே இருக்கும். அண்ட் யூஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் HDR 10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில், யூடியூப்லாம் HDR கண்டென்ட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. PWM டிமிங் வந்து 2160 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்லாம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸ் வந்தோம் அப்படின்னா 5000 nits வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர்லாம் ஓகே, அவுட்டோரும் ஓகே. டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட பிரைட்னஸ் லெவல் பெட்டராக இருக்கனால அந்த டைமில் யூஸ் பண்ணாலுமே டிஸ்பிளே நல்லாவே தெரியுது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கலர்
ரீப்ரொடெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுல யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கிற ஃபீலும் இருக்கு. டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டிஸ்ப்ளேவா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபோன் குட்டியா இருக்கு, பேட்டரி கெபாசிட்டி கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு 6500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. கண்டிப்பா போனை பார்க்கும்போது இவ்வளவு பேட்டரி கெபாசிட்டின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். பேட்டரிக்கு சார்ஜிங் டெஸ்ட் லைவாவே பண்ணி பார்த்தோம். 1% இருந்து 10% 6 மினிட்ஸும், 25% 16 மினிட்ஸும், 50% 34 மினிட்ஸும், 75% 50 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆக 65 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட நான் யூஸ் பண்ண வரைக்கும் நார்மல் யூஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா 2 நாள் வரைக்குமே தாராளமாக பேட்டரி லைஃப் நிற்குது. நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது FunTouch OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஜூன் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்னு சொல்றது 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ரியலாகவே நல்ல விஷயம் தான். FunTouch OS பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே சமயம் இந்த தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நிறையா கொடுத்து வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் இந்த ஃப்ளாக்ஷிப் லெவலில் லான்ச் பண்ணக்கூடிய டிவைஸ்லாம். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. ஸ்மார்ட் கால் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ கால் பேசும்போது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஸ்மார்ட் சம்மரி ஆப்ஷன் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக டிரான்ஸ்லேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பயும் போல சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜெமினி அசிஸ்டன்ட் மூலியமாக நார்மலாக நீங்கள் கொஸ்டின் கேட்கறது, வாய்ஸ் மூலியமாக பேசிக்கிறது, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வைஃபை ப்ளூடூத் 5.4 NFC கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைடெக்கா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. முக்கியமா கேமராக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவு குயிக்கா சொல்லிடுறேன். 50 மெகா பிக்சல் கேமரா செட்டப் வித் ஆட்டோ ஃபோகஸிங்கோட கொடுத்துருக்காங்க. செல்ஃபில ஆட்டோ ஃபோகஸிங் அப்படின்னும் போதே நீங்க எடுக்கக்கூடிய போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா பெட்டரான அவுட்புட், நல்ல ஷார்ப்பான இமேஜஸோட உங்களுக்கு கிடைக்கும். ஃபோக்கஸ் பெட்டரா இருக்கனால எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட நல்லாவே இருக்கும். அண்ட் முக்கியமா ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்ல எல்லாம் போட்டோஸ் எடுக்கும்போது இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான போட்டோ அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே இருக்கு. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் ஜைஸோட மெயின் கேமரா, சோனியோட IMX 921 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.88 வருது. ரெண்டாவது 50 மெகா பிக்சல் ஜைஸோட சூப்பர் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 3x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோவுமே நல்லாவே இருக்கு பார்க்கிறதுக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 100x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்துட்டு 120 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கு. மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்கலாம். ஸோ நார்மலா இந்த கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். அதே சமயம் ஒரு பெஸ்ட்டான போட்டோ அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா போர்ட்ரேட் ஆப்ஷனுக்குள்ள மட்டும் போயிருங்க. இந்த மாதிரி 23mm 35mm 50mm 85mm 100mm நீங்க சூஸ் பண்ணீங்கனாலே போதும். ஒவ்வொன்றுமே பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்டா வந்து பிளர் பண்ணி கொடுக்கும். பார்க்கறதுக்கே போட்டோ வந்து பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா விண்டேஜ் ஃபிலிம் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல எடுக்கக்கூடிய போட்டோ அந்த பழைய காலத்து போட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து சூப்பரா இருக்கு. மேல இருக்க அந்த ஏஐ ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா சீசனுக்கு ஏத்த மாதிரி போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலா வின்டர், சம்மர் இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் கிரேடிங் பண்ணி பார்க்கறதுக்கே போட்டோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே வந்து 4K 60 FPS மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோட ஸ்டெபிலிட்டியுமே வந்து பெட்டரா தான் இருக்கு. மற்ற ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா உங்களோட இமேஜை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அது மட்டும் தனியா மூவ் ஆயிரும். வேற ஒரு இமேஜ்ல போய் கூட நீங்க பேஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் எக்ஸ்பெண்ட் பண்ணனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறத ரிமூவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்பயும் போல அந்த ஆப்ஜெக்ட் எரேசருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ஹான்சர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நார்மல் ஃபோட்டோவாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஒரு பெட்டரான ஃபோட்டோவாக கொடுக்குது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9300 ப்ளஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த டிவைஸ் வந்துட்டு 16GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது அன்டூட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1.6 மில்லியனுக்கு மேலேயே கிடைச்சிருக்கு. அண்ட் கீக் பெஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் கோர் வந்துட்டு 1354 மல்டி கோர் வந்துட்டு 5266 கிடைச்சிருக்கு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 55.7% தான் வந்திருக்கு. ரியல் லைஃப்ல டெஸ்ட் பண்ண வரைக்கும் கேம் பிளேலாம் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மல்டி டாஸ்கிங்லாம் பண்றீங்க அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். செம ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் இருக்கு. கேமராலாம் யூஸ் பண்ணும்போது எங்கேயுமே லாக் இல்ல. கேம் பிளே அப்படின்னு வரும்போது BGMI-லாம் வந்து 90 FPS வரைக்குமே போயிருந்தது. அண்ட் ஓவராலா கேம் பிளே ஹை கிராஃபிக்ஸ்ல வச்சு பிளே பண்ணாலும் கூட எங்கேயுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லாட்டி லேக் ஆகிற மாதிரியான ஃபீல்ல தாராளமா கேம் பிளே பண்ணலாம். பட் டார்கெட்டடா கேமிங் மொபைல் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட ஆப்ஷன் இருக்கு. பட் எனக்கு டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கணும் ப்ரோ, அப்பப்போ தான் கேம் பிளே பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரியலாவே ஒரு பெஸ்ட்டான ஃபீல் தான் வந்து கொடுக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. ஓவராலா இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸோ ரியலாவே உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க, அதுவும் காம்பாக்டா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஃபோன் சூட்டபிளா இருக்கும். அண்ட் இதோட பிரைஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட
55,000 கிட்ட பிரைஸ் பண்றாங்க. அதுவே 16GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 60,000 கிட்ட பிரைஸ் பண்றாங்க. இந்த ஒரு மொபைலுக்கு சில ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்கு. என்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.